வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல். நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டு வரும் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்க திட்டம். ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்திக்கவும் திட்டம். அனைத்து தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றவும் பாஜக முடிவு. வரும் 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. சட்டப்பேரவைத் தேர்தல், தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்து நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி புறப்பட்டு சென்றார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது குறித்து அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். ஓபிஎஸ் தலைமையில் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைப்பு. மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக ஓபிஎஸ் தரப்பில் தகவல். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினை நடந்து வரும் நிலையில் இந்து அமைப்புகள் சார்பில் இன்று ஒருநாள் உண்ணாவிரதம். உள்ளூரை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டம் நடத்துவது அவரவர் உரிமை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. அவரவர்கள் உரிமை, அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உண்ணாவிரத அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு. தலை நிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும். வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் பேச்சு. தலைநிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். மகளிர் உரிமை திட்டம் வெற்றியின் உச்சம் என்னவென்றால் அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துபவர்கள் கூட மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் நம் திட்டங்களை செயல்படுத்தி வருவதுதான் எனவும் பெருமிதம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றேன், மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சியின் மகுடத்தில் வைரம் போல மகளிர் உரிமை திட்டம் செயல்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம். ஆத்திரத்தில் அதிமுகவினர் பழித்து கூறி வருவதாகவும் விமர்சனம். செப்டம்பர் 2023 இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அடுத்த கட்டமாகவும் 3வது கட்டமாகவும் விடுபட்ட மகளிருக்கு இன்னைக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையில் மகுடத்தில் ஜொலிக்கிற ஒரு வைரமாக இந்த திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் திகழ்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பது பற்றி இபிஎஸ் தான் முடிவெடுப்பார். தேமுதிக, பாமக கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என அண்ணாமலை அழைப்பு. அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்க கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நாம் போகும்போது ஐயா இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம்.
அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். இவங்க பேசுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாது. கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மனு தாக்கல். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை தமிழக அரசு தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. நீதிபதி நிஷா பானுவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம். டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் கேரள உயர்நீதிமன்றத்தில் பணியில் சேர நீதிபதி நிஷா பானுவுக்கு உத்தரவு. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ தரத்திற்கு உயர்த்த திட்டம். உலக வங்கி உதவியுடன் 3 குளிர்சாதன பெட்டிகளை கொண்ட புதிய 25 பறக்கும் ரயில் வாங்க டெண்டர் கோருகிறது தமிழக அரசு. கார்த்திகை மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான வரும் 15ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு. பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் விழாவில் பங்கேற்ற பெண்கள் ஆத்திரம். காலை முதலே காக்க வைத்து சாப்பாடு வழங்கவில்லை என விரக்தி. எல்லாருமே கலெக்டர் சார் அவர் எம்எல்ஏ எல்லாரும் எம்பி எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே. நான் வந்து ஒரு 1:30க்கு வந்துட்டேங்க. சாப்பாடு கூட கொடுத்தாங்களா? சாப்பாடு டீ பிஸ்கட் கொடுத்தா தண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதான். மணி 6 மணி ஆச்சு. ஐயோ இந்த எங்கள் வீட்டை திட்டிகிட்டே இருக்கா எந்நேரம் போனேன். திருப்பத்தூரில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளரை உரிமையில் திட்டிய ஜோலார்பேட்டை எம்எல்ஏ. கண்ணு தெரியாத குருடன் வந்துட்டான் என பேசியதால் பொதுமக்கள் முகம் சுழிப்பு. உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க? விடுபட்டவங்க திருப்பி அப்ளை பண்ணணும். அது சொல்லுங்க. விடுபட்டவங்க திருப்பி அப்ளை பண்ணணும். அது சொல்லுங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணாங்க. விடுபட்டவங்க ஆர்டிஓ லெவலில் இருக்கு. வெப்சைட்ல ஆன்லைன் இல்லை. மதுரையுடைய யாராவது விடுபட்டிருந்தா திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்திற்கு 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்டனம். இம்பீச்மெண்ட் நடைமுறையில் நோக்கம் பழிவாகும் கருவியாக ஒருபோதும் மாறக்கூடாது என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் மலை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக உறுப்பினர்களுக்கு குஷ்பு கேள்வி. தங்கள் வீட்டு பெண் கோயிலுக்கு போகாமலா இருக்கிறார்கள்? கோயில்களில் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது ஏன் என கேள்வி. நீங்க உச்சமலையில தீபம் ஏற்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல. இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல எல்லா பூஜை நடக்கும், எல்லா வசதிகளும். 75வது பிறந்தநாளை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்த் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம். குடும்பத்தினருடன் தரிசனம் செய்த ரஜினியை காண குவிந்த ரசிகர்கள். கோவை மாவட்டம் முண்டிபுதூர் அருகே படையப்பா ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரையரங்கில் ரசிகர்கள் ரகளை. ஆடியோ தெளிவாக இல்லை என குற்றம் சாட்டி தியேட்டர் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்ததால் பாதியில் நிறுத்தப்பட்ட படையப்பா.
நம்பர் கொடுங்க, லெட்டர் ஹெட்ல இது கொடுங்க, நான் கிளம்பிட்டே உங்க சொல்யூஷனே வந்துட்டோம். நீங்க எல்லாருக்கும் லெட்டர் ஹெட்ல சரி வாங்க ஆபீஸ் வாங்க, லெட்டர் ஹெட்ல டக்கு எழுதி கொடுங்க. வாங்க அந்த அவரை வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்க லெட்டர் ஹெட்ல குற்றால மெயினருவி, 5 அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள். அருவிகளில் நீர்வரத்து சீராக இருப்பதால் உற்சாக குளியல். $3,645 மில்லியன் கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் முதல் முறையாக 100% நீர் நிரம்பியது. முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 250 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். இந்திய கடற்படையை போற்றும் விதமாக கடற்படை சார்பில் நாளை சென்னை நேப்பியர் பாலம் அருகே விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில்கள் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை இயங்காது என அறிவிப்பு. வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 1300 கன அடியில் இருந்து 2250 கன அடிக்கு நீர் திறப்பு. அதிக அளவில் நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையில் விரிசல் ஏற்பட்டு நீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் வேதனை. 38 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அணையில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ள அரசுக்கு மக்கள் கோரிக்கை. உறைபனி பொழிவால் குட்டி காஷ்மீராகவே மாறிப்போன ஊட்டி. காமராஜர் அணையில் உறைபனி நீர் ஆவியாகி செல்வதைக் கண்டு ரசித்த மக்கள். கொடைக்கானல் ஜிம்கானா பகுதியில் உறைபனியில் துளிர்ந்து நிற்கும் புல்வெளிகள். 8 டிகிரி செல்சியஸ் வெள்ளி விலை கிலோவுக்கு 6000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலத்தின் 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பு. 43 நகராட்சிகள், 7 மாவட்ட பஞ்சாயத்துகள், 4 மாநகராட்சிகளில் ஐக்கிய ஜனநாயக முன்னிலை. டெல்லியில் சன்சாத் மார்க் பகுதியில் 356 என்ற விகிதத்தில் காற்று மாசு. சுவாச கோளாறு, உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி. நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நாளையொட்டி நினைவு தூணில் தலைவர்கள் மரியாதை. பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி. மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மருத்துவ உதவி மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பேரிடர் மீட்பு படையினர். இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான் நாடுகளுடன் இணைந்து புதிதாக C5 அமைப்பை உருவாக்க அமெரிக்கா திட்டம். G7 அமைப்புக்கு மாறான இந்த திட்டத்தை வெள்ளை மாளிகை மறுத்தாலும் டிரம்பின் நடவடிக்கைகள் அதனை உறுதி செய்வதாக ஆய்வாளர்கள் தகவல். இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது T20 போட்டி. நாளை நடைபெறும் போட்டிக்காக தர்மசலாவுக்கு வருகை தந்தது தென்னாப்பிரிக்கா அணி. ஓய்வு முடிவை திரும்பப் பெற்றார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். தன்னுடைய மகனுடன் 2028 ஒலிம்பிக் களத்தை நோக்கி மீண்டும் முன்னேற உள்ளதாகவும் இன்ஸ்டாவில் உற்சாக பதிவு.
பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை உள்ளிட்ட சீரியல்களில் நடித்த நடிகை ராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். குடும்ப தகராறு காரணமாக சென்னையில் உள்ள வீட்டில் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை.